அப்போ தான் நம்ம வந்து 3 மினிட்ஸ் பார்த்தோம். இப்போ இது 5 மினிட்ஸ் வச்சுருக்குறோம். அதாவது ஒரு கம்பைண்டாக ஒன்றிணைந்து செயல்படுற மாதிரி வரும்போது இதில் கீழேருந்து மேலே போகும்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டொஜஸ்டிக் அரசை, அப்புறம் அது கீழே இறங்கும்போது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும், மறுபடியும் மேலே போகும்போது உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியும், மறுபடியும் கீழே இறங்கும்போது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும், மறுபடியும் மேலே போகிறப்ப உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியும், மேலே கீழே வரும்போது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும், மறுபடியும் மேலே போகும்போது உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ மட்டுமே தனிப்பட்ட முறையில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல மூமெண்ட் காட்டுது. இது கூட நாம் இந்த கேண்டில் கலர் இதையும் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஐசிடி கிறிஸ்டோகிராம் பார் அதுவும் கூட நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்குது. எல்லாத்தோட முக்கியம் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டே கொடுக்கல 5 மினிட்ஸில். அதேமாரி 3 மினிட்ஸும் எடுத்துகிட்டா கூட சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொடுக்கல. ஒன் மினிட்டில் தான் சில இடங்களில் தடுமாறி இருக்குது. அதில் முக்கியமாக 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடம் சூப்பர் ட்ரெண்டு உடப்படக்கூடிய நேரத்தில் ஒரு ஷார்ட் டைமில் கிட்டத்தட்ட 7:30 ஒரு 10 நிமிஷம், அதாவது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட 2 கேண்டிலில் ஒரு பிவட்டில் இருந்து கிட்டத்தட்ட 430 அந்த ப்ரைஸில் இருந்து 630 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 200 பாயிண்ட்டு 10 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடம் தான் அது. இதில் கூட பார்த்தோம் அப்படின்னா கேண்டிலுக்கும் ஹைகினாஸ்டிக்குமே நிறைய வித்தியாசம் வருது. இதில் இந்த இடத்துல தடுமாறுது. இதை தாண்டின பிறகு 438 இந்த இடத்துல ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. அதே நம்ம கேண்டிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இல்லை, அங்கே வேறு இடத்துல இருக்குது. இந்த ஹெய்கினாஷியோட பிவட் பாயிண்ட் தடுக்கிற அளவுக்கு இது தடுக்கலை. ஸோ ஹெய்கினாஷியில் உள்ள பிவட்டும் வேலை செய்யுது, கேண்டில் உள்ள பிவட்டும் வேலை செய்யுது. ஓவரலாக சொல்லப்போனால் ஹெய்கினாஷியில் உள்ள பிவட் பாயிண்ட்ஸ் தான் இங்கே கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அதுவும் முக்கியமாக லோயர் டைம் ஃப்ரேமில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. எல்லாமே கம்பைண்டாக சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க வேண்டியது இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சிங்கிளாக மட்டும் வச்சு நம்மளால் இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் எடுக்க முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர், லோயர் டைம் ஃப்ரேமில் இண்டிகேட்டர், கூடவே ஹெய்கினாஷி அப்படிங்கிற மாதிரி வச்சு கூட இண்டிகேட்டர் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. இதே மாதிரி எப்போவுமே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு பெரும்பாலும் நெகட்டிவ் வர்றதில்ல. இது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா, இது கலர் க்ரீன், இது ஓரளவுக்கு அப் டைரெக்ஷன், இங்கே கேண்டில் கலர் கொஞ்சமாக மேலே கொண்டு போகுது. அடுத்து இந்த இடத்துக்கு பிறகு இறங்க ஆரம்பிக்குது. இதில் கூட நமக்கு மேலே ஏற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 300ன்னு வச்சுட்டா கூட இந்த இடத்துல இறங்குற இடத்துல வெளியே வந்தோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருது.